வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான புதிய அறிவிப்புகள் வெளியே இருக்கிறது மக்களே. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே. தமிழக ரேஷன் கடைகளில் புதிய அறிவிப்பு வெளியே இருக்கிறது. தமிழ்நாடு ரேஷன் கடையில் விரைவில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவலானது வெளியே இருக்கிறது மக்களே. தமிழ்நாட்டில் ரேஷன் பொது விநியோகம் திட்டம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அட்டை ரீதியாக வழங்கப்பட்டன. அட்டையை பொறுத்து பொருட்கள் வழங்கப்படும் வீதமும் அளவும் மாறி வருகிறது. இந்த ஒரு பொருட்கள் எடை மாறக்கூடாது, ஏமாற்றக்கூடாது என்பதினால் அதை பாக்கெட்டில் அடைத்து விற்பனை செய்ய அரசு முடிவு செய்துள்ளது மக்களே. ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் சப்ளை செய்யும் நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பாகவும் முக்கியமான உத்தரவு ஒன்று சென்றுள்ளது. அதன்படி நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பாக வழங்கப்படும் பொருட்களை நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலகத்தில் ஒரு முறை எடை பார்க்க வேண்டும். ரேஷன் கடைகளுக்கு வந்ததும் ஒரு முறை எடை பார்க்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு புதிய அறிவிப்பானது வெளியாகப்பட்டிருக்கிறது மக்களே. அதே போல உங்களுடைய ரேஷன் கடைகளில் புதிதாக இனிமேல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது மக்களே. தேங்காய் எண்ணெய் நேரடியாகவே விவசாயிகளிடம் இருந்து வாங்கி விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியே இருக்கு. கடந்த லோக்சபா தேர்தலில் இதற்கான அறிவிப்புகள் பிரச்சாரத்தில் திமுகவினர் கொடுக்கப்பட்டது. தற்போது அதற்கான சாத்தியக்கூறுகள் தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது மக்களே. இன்னொரு பக்கம் மத்திய அரசினுடைய செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் பல்வேறு மாநிலங்களில் வரும் மாதங்களில் முதல் செயல்பட உள்ளது. அரிசியினுடைய செறிவூட்டி அதிக சத்துக்களுடன் விற்பனை செய்ய அரசு முடிவு செய்துள்ளது மக்களே. இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டிலும் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஒரு திட்டத்தை இன்னும் சில மாதங்களுக்குள் மொத்தமாக கொண்டு வருவோம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரேஷன் பொருட்கள் சரியாக கிடைக்கவில்லை, ரேஷன் ஊழியர்கள் ஊழல் செய்கிறார்கள், முறைகேடு செய்கிறார்கள் என்று தோன்றினால் அதை பற்றி புகார் அளிக்கலாம். இதற்கான எண் 18-2042-52-55-90-1 என்ற ஒரு புகார் எண் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு எண்ணை தொடர்பு கொண்டு ரேஷன் தொடர்பான புகார்களை உங்களால் தெரிவித்துக் கொள்ள முடியும் மக்களே.